ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் வந்து இந்த அளவுக்கு அதிகமா இருக்குல்ல மேம். இதுக்கு ஒரு முதல் 3 காரணம்னா நீங்க என்ன மேம் சொல்லுவீங்க? கண்டிப்பா வந்து இதுக்கான 3 ரீசன்ஸ் நம்ம இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நம்மளோட லைஃப் ஸ்டைல் தான். ஏன்னா ஸ்லீப்ப வந்து ப்ரையாரிடைஸே பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ ஸ்லீப் வந்து நல்லா இருந்தா தான் ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து பேலன்ஸ் ஆகும். அதே மாதிரி என்ன கிடைக்குதோ அத வந்து சாப்பிட்டுட்டு போயிடலாம். ம். அப்படின்ற மாரி ஒரு ஃபாஸ்ட் லிவிங், ஃபாஸ்ட் ஃபுட் அந்த மாதிரி வந்து ஒரு ஈட்டிங் ஹேபிட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஒரு கான்ஷியஸ் ஈட்டிங், ஒரு மைண்ட்ஃபுல் ஈட்டிங் வந்து இருக்கறதில்ல. இப்ப தான் வந்து புரோட்டீன் சாப்பிடணும், ஃபைபர் சாப்பிடணுன்ற அவேர்னஸ் வந்து வருது. ஸோ இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதே மாரி ஸ்ட்ரெஸ்ஸ வந்து நம்ம இக்னோர் பண்ணவே முடியாது. ஸோ 3 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நான் சொல்லக்கூடியது ஸ்லீப்பு, டயட்டு, அதே மாரி ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு கம்மியா வச்சுட்டு, அவங்களோட லைஃப் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஹெல்த்தியா அவங்க வந்து லீட் பண்றாங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ அவங்களோட ஃபெர்டிலிட்டி வந்து நல்லாருக்கும். ஸோ, இப்ப நீங்க சொன்ன மாரி இந்த 3 முக்கியமான விஷயங்களுமே வந்து நம்மள நெறைய பேர் கோ த்ரூ பண்ற ஒரு விஷயமா தான் இருக்கு. அதனால தான் இந்த ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ்மே அதிகமாயிட்டு இருக்கு.